கத்தோலிக்க திருச்சபை வந்து அவர்களுக்குன்னு ஒரு பாடல்கள் எல்லாம் இசையமைத்து அவர்கள் போடுவாங்க. அதை வந்து வழக்கமாகவே அதை தொடர். இந்த பாடல் வந்து தியான பாடலாம் வந்து கத்தோலிக்க திருச்சபையில் வந்து போடுறது வழக்கம். இந்த பாட்டு நிஜத்திலே தூய்மையுண்டோ தியான பாடலாம் பாடும், கம்யூனியன் பாடம் பாடுறாங்க. ஒருங்குண்ட நெஞ்சத்தையே ஏசு அழைக்கின்றார், பருந்தி சுமக்கும் பாரும் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும், செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். கண்டிப்பா அந்த பாட்டை கேட்போம். ஓகே, டெஃபினெட்லி. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார், ஒருங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். பருதி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும், வருதி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும், செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும், செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார், இயேசு வருகின்றார். அந்த நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ பாட்டு வந்து இன்னைக்கும் கூட பல கத்தோலிக்க சபைகளிலோ எல்லா சபையிலும் பாடுறாங்க. அது ரொம்ப மறக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க, நம்மள்கிட்ட நேயர்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஐயோ இந்த பாட்டை கம்போஸ் பண்ணவர் இவரு தானா, ரெண்டுமே மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப மறக்க முடியாத பாடல் அது. இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ரைட்? ஓகே. உங்களுடைய அதாவது விஷயத்த சொல்லணும் அப்படின்னா 250 பாடல் பாடியிருக்கீங்க. ஆரம்பிச்சேன் 75ல. அப்புறம் ஆடியோ கேசட், அப்புறம் ஆடியோ சிடி, அப்புறம் லைவ் டிவிடி, இந்த 4 இது நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இப்போ அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறை 4 தலைமுறை கிராமோஃபோன் ரெக்கார்ட், ஆடியோ கேசட், அப்புறம் ஆடியோ சிடி, இப்போ லைவ் டிவிடி, 4 தலைமுறைக்கு வந்துச்சு. நீங்க உயிரோட நிக்கிறேன். ஆமா, யூ ரைட். அதனால தான் நிக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ இப்படி பெரிய பெரிய லெஜண்ட், அதாவது நான் ஒரு சிங்கரா நான் வந்து பார்க்கும்போது பாலு சார், அப்புறம் வந்து டிஎம் சார், மனோ சார், ஜெயச்சந்திரன், எல்லாருமே நீங்க வந்து பாட வச்சிருக்கீங்க. ஆமா. இப்போ இவ்வளவு பாடல்கள் நீங்க பண்ணிருக்கீங்க. எதுங்க புக்ஸ்ங்களா? இந்த வரைக்கும் பாடல்கள் ஒரு 250 பாடல்கள் மேல 250 பாடல்கள். கவிதைகள் எவ்வளவு எழுது? கவிதைகள் 250 கவிதைகள் வந்து தமிழே இருக்கேன். ஆங்கில கவிதை நூல் வந்து ஒரு 6-7 புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. சரி, இப்போ அதுக்கு அடுத்ததான் வந்து இப்போ நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, யோவான் சுவிசேஷத்தை வந்து முழுமையா வந்து நீங்க வந்து கவிதை ஆக்கி, அந்த கவிதையே பாடலாக்கி, அந்த பாடலை வீடியோ பண்ணி அதாவது ஒளிப்பதிவு செய்து அதை வந்து மக்கள் மத்தியில போய் சேரணும் அப்படின்னு. நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஓல் நேஷன், உலகத்துக்கு போய் சேரணும். நேஷன், எஸ்பெஷலி இந்தியா, வேர்ல்ட் நேஷன் பற்றி நான் கவலைப்படல. ஐ எம் நாட் கன்சர்ன் ஃபார் தி வேர்ல்ட். ஆக்சுவலி வேர்ல்ட் இஸ் ஆல்ரெடி ஃபில்ட். ஆக்சுவலி பண்ணலாம்னு இருக்கீங்க. எனக்கு என்னன்னா முதல் தமிழில் பண்ணணும் சார். தமிழை பண்ணிட்டு அதே மியூசிக் வச்சுக்குவேன். அதுக்கான பொருளாதார தேடலில் தான் இருக்கிறீங்க. இப்போ தேடலாம் நான் யார்கிட்டையும் கேட்கல, இது வரைக்கும் யார்கிட்ட நான் கேட்டதில்லை. என்னை கேட்டீங்கன்னா இதை நான் பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. நான் சொன்னேன் யூ ஸ்டாப் அப்படின்ட்டேன். யூ டோன்ட் டெல் மீ எனிதிங் நவ். 75ல் நீங்கள் பிறக்கவே இல்லை, அப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணேன். இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டம் பாடுபட்டுருக்கேன். தூங்குறேன், எத்தனை நைட் தூங்கிட்டு பண்ணான்.
ஒரு சாங் உட்காந்துனா விடிஞ்சிட்டு சில நேரத்தில் கம்போசிங் பண்ணுறதுக்கு. நல்லது. லிரிக்ஸ் எழுதணும், நானே அதுக்கு டியூன் பண்ணணும், அதுக்கப்புறம் பிஜிஎம் பண்ணணும், கார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும், ஆப்ளிகேட்டர்ஸ், அப்புறம் இன்டர்லிங்க், ஓவர்லேப்பிங் இவ்வளோ ஃபில் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு ரைட்டர் வச்சு ஃபுல்லாக எழுத வச்சு அப்புறம் அதை கொண்டு போய் மெட்ராஸ் போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்கள கொண்டாந்து ஸ்டுடியோவில் நிற்க வச்சு அப்புறம் லைட் மேன் கேமராமேன் எல்லாம் போட்டு செட்ரேட் பண்ணி இவங்களை கொண்டு பாட வச்சு ஷூட் பண்ணுற விஷயம் சாதாரண விஷயம். அதுக்கப்புறம் திருப்பி மிக்சிங் பண்ணணும். ஐயோ எல்லாம் ரெடிகேட் ஹாட் கேட். உண்மையிலே அது பெரிய விஷயம் தான். ஒரு பாடகராக மட்டும் இல்லை, நம்ம வந்து எல்லாத்தையும் பார்வையாளராக பார்க்கும்பொழுது எல்லாமே அது ரொம்ப கஷ்டமாக. அதுக்கு என்னென்னா இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் செஞ்சுருக்கிறது இறைவனுடைய சுத்த கிருபையினால, அவருடைய அழைப்பினால் தயானந்தன் என்கின்ற அவர் ஒற்றை மனிதனாலேயோ அல்லது என்னால அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. அப்சல்யூட். ஒரு சாங் பண்ணியிருக்கேன், நான் ஒன்றுமில்லா களிமண் ஐயா எனையும் நீரே வரைந்திரையா, பாதங்கள் மிதிப்படும் மண்ணாய் கிடந்தேன் பரிசுத்த கரத்தால் வரைந்திரையா, உந்தன் சாயலை எனக்கு தந்து உம்மோடு உறவாட என அழைத்தீர், உம்மோடு அரசாள என தெரிந்தேன். நான் என்ன பண்ணேன், பாதை தவறி நான் பாவத்தில் விழுந்தேன், பரிசுத்த சமூகத்தை இழந்தேன் ஐயா, உந்தன் சமூகம் இழந்ததினால் உதவா மண்ணாய் மறைந்தேன். ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று மீட்பர் பிறந்த இந்த நன்னாளிலே உங்களை சந்தித்து பல விஷயங்களை நம்ம பேசணும், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. எல்லா இசைக்குழுக்களிலும் அந்த பாடல் இடம்பெறாது நிறைவுறாது. மேக்ஸிமம் அதிகப்பட்ட லாஸ்ட் ஆஸ்பிரேஷன் கேட்டீங்க. வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஆஸ்பிரேஷன் கேட்டீங்க? அதான் யோவான் சொன்னீங்க. சரி, யோவான் சுவிசேஷம் 5 லாங்குவேஜ் எழுதணும். 5 லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு 2.5 கோடி வேணும். தமிழில் மட்டும் ஒரு 130 பாடல பண்ணுறதுக்கு என் ஸ்டாண்டர்டுக்கு மினிமம் ஒரு 50 லட்சம் தரித்திர படிச்சிருந்தா தான் என்னால் பண்ண முடியும். ஆனால் அந்த 50 லட்சத்தை பற்றி நான் கவலையும் படலை, 2.5 கோடி பற்றி கவலைப்படலை. அதாவது நிச்சயமாக வந்து ஆண்டவர் செய்வார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். அவரால் ஆகாத காரியம், என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டுன்னு சொல்லிட்டாரு. நான் இறங்கிட்டேன் உள்ள. ஃபர்ஸ்ட் சாங் படி முடிச்சிருக்கேன். கண்டிப்பா ப்ளீஸ் கம் ஆன் கோ ஹெட். இப்போ நீங்க அதுக்கு நிச்சயமா செய்வார். அதனால இன்றைய கிறிஸ்துமஸ் தினத்தன்று நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் சின்னதா என்ன சொல்றீங்க? அதாவது உன்னே ஒன்று சொல்றேன், அந்த உண்மையான ரட்சகரை வெறும் கோயிலுக்கு போய் தொழுதுட்டு அந்நிய பாஷைகளை பேசிட்டு பிரசங்கத்தை ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுட்டு போய் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரியாணி வாங்கி ஆகி தின்னுட்டு எல்லாரும் துணிமணி வாங்கி போட்டுக்கின்னு எல்லாருக்கும் பிரமாதமாக ஒரு விழுதுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழாதபடி அவர் வந்த நோக்கத்தை உணர்ந்து உன்னை போல் பிறரை நேசினார். யாரும் நேசிக்கிறதில்லை. அன்றன்று உள்ள அப்பத்தி இன்றைகளுக்கு தாரனார், அத்தையும் யாரும் வைக்கிறதில்லை. உங்கள் பொக்கிஷங்களை உள்ளது சேர்த்து வைக்காதீங்க, பரலோகம் சேர்த்து சொன்னார், அத்தையும் யாரும் பண்ணுறதில்லை. 2வது ஊசியின் காதில் ஒட்டகள் வந்தாலும் நொடியும் ஐஸ்வர்யான் பரவத்துக்கு போக முடியாது சொல்லுவாங்க. 2வது நானும் என் வீட்டு வருமோ என்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையை சேவிப்போம். சத்தியமாக இல்லை, நானும் என் வீட்டு வருமோ என்றால் எங்களை சேவிப்போம். தான் உண்டு, தான் பொண்ணாட்டு உண்டு, பிள்ளைங்கள் உண்டு சொல்லி நல்லா வெரைட்டியாக பிரியாணி வாங்கி தின்னுபிட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பிளான் எல்லாம் வாங்கி டேபிளில் போட்டு வச்சு இன்னைக்கு வந்து எல்லாரும் நல்லா சாப்பிட்டு வேணாம்னு சொல்லலை. ஆனால் இதையே ஒரு தன்னலமான ஒரு இதுக்காக தான் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய நோக்கம் தவறான நோக்கம். அது வரல. இந்த நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன், நான் உனக்காய் வழியாக நின்றேன். You was the light of the world. You was the light of the world, not I am the way, I am the truth. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. அந்த வழியும் தேடுறதில்ல, அந்த வழியை நம்ம போகிறதில்ல, சத்தியத்தை யாரும் ஃபாலோ பண்ணுறதா. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கிறிஸ்மஸ் தினத்தில் இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு இன்னொன்று பாருங்கள், எது கொடுத்தாலும் கோயில் கொடுப்பாங்களா? காணிக்கை எடுப்பாங்க, யாரும் பாக்கெட் எடுக்க மாட்டாங்க. எது ரெக்கார்டிங் பண்ணணுமா? கோயில் பணம், காணிக்கை, வெளிநாடு, இதுதான். யாராகிலும் சொந்த சொத்துக்களையோ நகையோ நட்டு வித்தியாரம் கொடுப்பாங்களா? இன்னும் வேட்டால். ஆகவே இந்த தர்ம காரியங்கள்லாம் போகிற கோயில் எதிர்பார்த்து ஐயா அதுக்கு ஒரு போடுங்க, ஒரு 5000 கொடுத்துருங்க, அதுக்கு ஒரு 2000, நீங்கள் தான் பட்ஜெட் கோயில் பணத்தை போடுறது, நீ எவ்வளோ கொடுத்தவங்க பாக்கிட்டு இருந்து அந்த ஏழை விதவை 2 காசை போட்டா இல்லையா? அந்த விதமான ஒரு உள்ளான உணர்வு, தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுக்கின்ற அந்த விதமான ஒரு தெய்வீகமான ஒரு கைங்கரியமான காணிக்கை தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு. அவர் வந்த நோக்கமே ஒரு எளிமையான மனிதனாக உலகத்திற்கு வந்தார், தன்னை தாழ்த்தினார், கடைசி மட்டும் திருவைப்பறியும் தன்னை தாழ்த்தினபடினாலே அப்படி நாமத்தை ஆண்டவர் உயர்த்தினார். ஆகவே அவ்விதமான மனத்தாழ்மை செயல்படுகின்ற முறை, சத்தியத்தை கேட்டு இந்த காலம் வாங்கி அதை கட்டிட்டு போகாமல் ஒரே ஒரு வசனத்தையாகிலும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அளவில் இந்த கிறிஸ்மஸ் விழாவை சிறப்பாக கொண்டாடுங்க. எங்கே பாரு ஸ்டார் பிரமாதமாக இருக்குது, எங்கே பாரு மின்விளக்கு அழகாக தான் இருக்குது. ஆனால் ஒரு கிறிஸ்துடைய உள்ளத்திலாகிலும் அந்த உண்மையான ஒளி இருக்கிறதா? உன்னுடைய பாதை ஒளியின் பாதையில் நீங்கள் போகிறீங்களா? உங்களுடைய உள்ளத்தில் அது உள்ளான இரக்கம் இருக்குதா? தயவு இருக்குதா? இயேசுனுடைய மனத்தாழ்மை இருக்குதா? அப்பேற்பட்ட மாபெரும் தேவன்
கீழே உட்காந்து இயேசுடைய பாதங்களை கழுவி துடைச்சாரு. இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம துடைப்போன்ற இன்னைக்கு எண்ணம் இல்லை. ஆகவே மனத்தாழ்மையை நிறைந்த ஒரு தேவரை நாம் வரவேற்போமானால், அவரை கொண்டாடுவோம் என்று சொல்லுவோமானால், அவருடைய ஒளி, அவருடைய மனத்தாழ்மை, அவருடைய ஈகையான குணம், ஏழை எளிய மக்கள் மீது கொண்ட அந்த உள்ளான அன்பு, சுகமளிக்கின்ற வரம் எல்லாமே மனிதன் பால் கொண்ட ஒரு மாபெரும் அவர் தெய்வமாக, இரக்கமுள்ள ஒரு தேவனாக கடைசி மட்டும் இந்த உலகத்திலே வாழ்ந்து தன் ஜீவனை தந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து நமக்காக மரித்தாரே. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்மஸ் பிரமாதம் தான், கொண்டாடுங்கன்னு சொல்ல. ஆனால் அந்த உள்ளான ஒளியை இல்லாதபடி நீ வாழ்க்கையை நடப்பாயானால் நீ இருளால் நடந்து போகும். ஆகவே அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து முகமதியர்களுக்கும், இந்துக்களுக்கும், சீக்கியர்களுக்கும், குருநானக்கை வழங்குகின்ற அந்த சீக்கியர்களுக்கு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளான அந்த சமாதானம், சந்தோஷம், உள்ளான மகிழ்ச்சி இந்த உலக மக்கள் யாவருக்கும் கிடைக்கத்தக்கதான தேவனுடைய அருளும் ஆசியும் நிரம்பி வழிய இந்த கிறிஸ்மஸ் குதூகலமான கொண்டாட்டம் அவரை பிரதிபலிக்கும்படியான ஒரு மாபெரும் விழாவாக, ஒரு நற்செய்தி ஒரு விழாவாக இது இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துதலையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். மீட்பர் டிவியை நான் மனமாற பாராட்டுறேன். அருமையான தம்பி என்று சொல்ல விரும்புகிறாங்க. கனகராஜ் அவர்கள் பயங்கரமான ஆள். அவர் இஸ் ரியலி ஹைலி டேலண்டட் டைரக்டர் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர், எக்ஸலண்ட் ஆரட்டர், வெரி குட். என்ட்ரி பண்ணுறதுல மன்னாக இருக்கார். ஏன்னா பழக்கலாம்னு சொல்லி பார்த்தாரு. முடிஞ்சளவுக்கு நான் திணறி தான் அவர் பதில் சொல்லியிருக்கேன். காட் பிளஸ் திஸ் ஒண்டர்ஃபுல் மீட்பர் டிவியை மாத்திரமல்ல, இந்த டிவியின் மூலமாக உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்கப்படத்தக்கதான தேவ கிருபையை இந்த டிவிக்கும் இது நடத்துகிற நன்மையான மகன் கனகராஜ் அவர்களுக்கும் கர்த்தர் நாமத்தினாலே அவர் ஆசீர்வதித்து இந்த டிவியை அனைவரும் கண்டு இதை நீங்கள் ஆதரிக்கும்படியாக, நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கும்படியாக உங்களை மனமாற வேண்டி அற்புதமான வாய்ப்பு அளித்த கனகராஜர்களுக்கு நான் நன்றி கூறி விடுக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ. விஷ் யூ ஆல் a happy and merry Christmas and a prosperous Godspeed wonderful new year. ஐயா, God bless with you. இப்போ நன்றி சொல்லிட்டீங்க. ஆமா, நன்றி அப்படினோனே அந்த பாட்டு நம்மளுக்கு நன்றி. ஓ மை காட், குட் விட மாட்டீங்க. ஆமா 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 ஆமா. நன்றியா பாடுவே என் தேவன் இயேசுவை, அவர் பாதம் தேடுவே, அவர் பாதம் தேடுவே, எந்தன் ஜீவனாளெல்லாம், எந்தன் ஜீவனாளெல்லாம், எந்தன் ஜீவ நாளெல்லாம் நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. கோடா கோடிகள், இங்க ஒரு சின்ன பிரேக் பண்ண விரும்புறேன். கோடா கோடிகள்லாம் அவன் கோடிக்கணக்கில் படம் தான் பேக்கில் கோட்டீஸ்வரனா? நோ, கோடா கோடிகள் உந்தன் கிருபை ஈவுகள். ஒன்னிலி பிரதர், உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் வச்சுங்க, எவ்வளோ 5 லட்சம் காலி, கிட்னி ஃபெயிலூரு இன்னொரு 10 லட்சம் காலி, அப்புறம் கண்ணு போச்சு அதுக்கு 5 லட்சம். இப்படி பார்த்தீங்கன்னா அழகான இந்த உடலை கொடுத்துருக்க பாருங்க, சுகமான ஒரு ஜீவிதம். இதுவே எத்தனை கோடிக்கு சமம். அருமையான மனைவி கொடுத்துருக்காங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் காணப்பட்டதே கோடி. ஆகவே கோடான கோடினா இப்ப பேங்க்ல போட பாடுங்க, கோடிகள் கிருபை ஈவுகள் போதா நாவுகள் உண்மை பாட கீதங்கள். அந்த பாட்டு நிச்சயமா கேட்டுருவோம். கோடா கோடிகள் உந்தன் கிருபை ஈவுகள், கோடா கோடிகள் உந்தன் கிருபை ஈவுகள், போதா நாவுகள், போதா நாவுகள் உம்மை பாட கீதங்கள், உம்மை பாட கீதங்கள், நன்றியால் பாடுவேன் எந்தன் தேவன் இயேசுவை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ரொம்ப அற்புதமாக பாட்டு எப்படி தயாராச்சு,
அதனுடைய பின்னணி என்ன, உங்களுக்கு கிறிஸ்மஸ் நற்செய்தி என்ன என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக உணர்ச்சி பூர்வமாக, ஆழமாக, கோபமாக, அழுத்தமாக இங்கே பதிவு செய்தார் நம்முடைய கவி இசை மன்னர் மதிப்புமிகு டாக்டர் டேவிட் தயானந்தன் ஐயா அவர்கள். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு பலதரப்பட்ட செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட டாக்டர் ஐயா அவர்களுக்கு நமது மீட்பர் தொலைக்காட்சியின் சார்பில் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி பெறுகிறது உங்கள் மரண பிணிகளை குணப்படுத்தும் கரங்களே, மரண பிணிகளை குணப்படுத்தும் கரங்களே, தளரும் நினைவினை அவர் தாங்கும் தேவனே, அவர் தாங்கும் தேவனே. நன்றியால் பாடுவேன் எந்தன் தேவன் இயேசுவை, அவர் பாதம் தேடுவேன், அவர் பாதம் தேடுவேன் எந்தன் ஜீவனாளெல்லாம், எந்தன் ஜீவனாளெல்லாம், எந்தன் ஜீவனாளெல்லாம். நன்றியால் பாடுவேன் எந்தன் தேவன் இயேசுவை.